சார். என் பேர் லெனிட்டா. நாங்கள் வந்து முடிச்சிலேருந்து வரோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்த இல்லாமல் இருந்தது. அப்போது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, அவங்களுக்குமே வந்து 3 வருஷம் குழந்த இல்லாமல் இருந்தது. அங்கிள் கிட்ட ஜோம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்ததுன்னு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அங்கிள் வந்து இங்கே ப்ரேயர் நடத்துகிறாங்களாம் தெரியாது. அவங்க சொன்னதுக்கப்புறம் இங்கே தொடர்ந்து வர ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அடைக்கலப்பட்டினத்தை பற்றி இங்கே சொன்னாங்க. வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. 2 பேரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் வீட்டிலேருந்து பைக்கில் கிளம்புனோம். மேப் போட்டு அடைக்கலப்பட்டினத்துக்கு போனோம். அப்போ ஓஎம்ஆரில் இருந்தது. அங்கே வந்து போய் ப்ரேயர் பண்ணும்போது சாரம்மாவும் இன்னொரு அண்ணாவும் இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து மைக்கிரி இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஸில் யாரும் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படி பண்ணியிருக்காங்கன்னு ப்ரேயர் பண்ணாங்க. நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்போது வந்து உனக்கு சரியாயிடுச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை ஒரு உற்பத்தி காலத்தில் கிடைக்கும் அப்படின்னாங்க. மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது அங்கிள் உள்ளே வந்தாங்க. எதிர்ச்சியாக அவங்க வந்து பார்த்தோம். நாங்கள் ப்ரேயர் பண்ணதுக்காக நின்னோம். அப்போது எதுவுமே கேட்கல, நடந்து போயிட்டே இருக்கும்போது தலையில் கை வச்சாரு. ராக்கேலி, கர்த்தர் உன் நிந்தையை நீக்கினார்னு சொல்லி உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அதுக்கு யோசேப்புன்னு பேர் வை அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லி 3 மாதத்தில் கன்சீவ் ஆகி 10 மாதத்தில் நார்மல் டெலிவரியில் ஆண் குழந்தையோட இன்னைக்கு ஏசப்பா சாட்சி சொல்ல கிருபை செஞ்சுருக்காங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே, புல்லின் நடுவே, நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். அலரி செடிகளைப் போல வளருவார்கள். நீர்க்கால்கள் பக்கத்தில் இருக்கிற வளர்கிற அலரி செடிகளைப் போல அவர்கள் வளருவார்கள். இந்த நாள் செய்தியின் தலைப்பு செழித்து வளருங்கள், செழிப்பா வளருங்கள். இதுதான் இந்த நாள் செய்தியின் தலைப்பு. இந்த செழித்து வளர்த்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சில காரியங்களை மேற்கொள்ளணும். அதுக்கு என்ன அவசியம்? கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இறங்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இருக்கணும். ஒரு தராசு அப்படின்னா வலது பக்கம் 2 பக்கமும் சமமா இருந்தாச்சுன்னா தான் அது நடுநிலை ஸ்டெடியா நிக்குதுன்னு அர்த்தம். ஒரு பக்கத்துல மட்டும் வச்சோம்னா இன்னொரு பக்கம் ஒசந்துரும். அப்படி அல்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்வு ஸ்டெடியா போனாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப இந்த வசனத்தின்படி ஒரு தராசை நீங்க வச்சுக்கோங்க. ஒரு தராசுல ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவி என்று சொல்றாரு. ஆண்டவருடைய ஆவி ஒரு தராசுல இருக்கணும். தராசனுடைய மறுதட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம், என் ஆசீர்வாதம். அப்ப தராசை நீங்க பிடிக்கும் பொழுது 2 சமமா இருக்கணும். என் ஆவி, என் ஆசீர்வாதம். என் என்று சொல்லுவது சர்வலோகத்தையும் சிருஷ்டித்து அழகு பார்க்கிற, தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற என் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், உன் சந்ததி, நீதான் தராசு, உனக்குள்ளே ஒரு தட்டுல என்னுடைய ஆவி இருக்க வேண்டும், இன்னொரு தட்டுல என் ஆசீர்வாதம் இருக்கணும். இது 2 இருந்தாதான் பிளேன் சூப்பரா, அதுக்கு 2 ரெக்கை இருக்கும் ஏரோப்ளேனுக்கு. ஒரு ரெக்கை உடைஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவுட்டு.
அதே போலதான் உன் வாழ்க்கையில இந்த ரெண்டுல ஒரு இறக்க உடைஞ்சா கூட உன் லைஃபே அவுட் ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த ரெண்டு கையில, வலது கையில கர்த்தருடைய ஆவி இந்த வலது கையில இருக்குது, இடது பக்கத்து கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா செட்டைகளை அடிச்சு அடிச்சு நம்ம உயர எழும்பிடும். ஹல்லேலூயா. அப்பதான் செழிப்பான ஒரு வளர்ச்சியை தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கணும். ஆனா நம்ம எல்லாம் இந்த இடது கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும்தான் தேடுறோம். அதனாலதான் அது பேலன்ஸ் இல்லாம ஏறது இறங்குது. ஃப்ளக்சுவேஷன், ஃபினான்ஷியல் ஃப்ளக்சுவேஷன் ஏன் வருகிறது? இதை ஈடுகட்டி பிடிக்க முடியாத அளவு அப்படியே இருக்கும், டமால்னு போய் 0 பாயிண்ட்ல கிடக்கும். இதை ஈடுகட்டி ஸ்டடியா கொண்டு போறதுக்கு என்ன தேவைப்படுது? அந்த தராசின் மறு பகுதியில் இருக்கிற தட்டுல கர்த்தருடைய ஆவி இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி, அபிஷேகம், அனல், ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக ஆசீர்வாதமும் ஒன்னா இணைஞ்சாதான் உன் லைஃப் ஸ்டடியா போகும். இது ரெண்டும் இருந்தாதான் ஒரு ஸ்பேஸுக்குள்ளால, ஒரு விண்வெளிக்குள்ளால ஒரு ராக்கெட் உள்ள போய் நிக்கிறது மாதிரி நீ கடைசியா பரலோகத்துக்குள்ளால போய் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற சிங்கார மாளிகைக்குள்ளால போய் நீர் என்டர் ஆகணும்னா ஏரோப்ளைனுக்கு இருக்கிறது மாதிரி இந்த ரெண்டும் உங்க கையில இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீர்கால்களின் ஓரத்திலே உள்ள அலறி செடிகளை போல மழ 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 மழன்னு நீங்க வளர்ந்து பெருகி உயரணும், பெரிய ஜாதியா மாறணும், பெரிய சாதனைகளை படைக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி மேல் என் ஆவியை ஊற்றப் போகிறேன், உன்னுடைய சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இது ரெண்டும் பண்ணினாதான் அதனால் என்று அடுத்த வசனம் தொடங்குகிறது. அதனால் நீங்கள் அலறி செடிகளைப் போல வளர்வீர்கள். எதனால்? இந்த ஆண்டவருடைய ஆவியும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள். இந்த ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுவது என்ன? முறையான ஆசீர்வாதங்கள். என் ஆவி, என் ஆசீர்வாதம். என் ஆவின்னா பரிசுத்த ஆவியானவராகிய தெளிவான நம்மை வழியிலே நடத்துகிற, இதுவே வழி என்று சொல்லுகிற என் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி. என் ஆசீர்வாதம் என்று சொன்னால் முறையான வருமானங்கள். அதான் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். என்னுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் முறைகேடான ஆசீர்வாதங்களை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அதன் நிமித்தம் கேடுகளையும் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்டின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், அதுதான் என் ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது இரண்டையும் இன்றைக்கு உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கொடுத்து நிறைய ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. இதுக்கு மேல அந்த பினான்சியல் பிளக்சுவேஷன் மேல ஏறுறது இறங்குறது, இந்த சைடு அப்படின்னா ஆண்டவருடைய ஆவியானவர் என்கிற அந்த தட்டு சும்மா இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், இதுல மட்டும் வந்தாச்சுன்னா அது கீழே தான் போய் கிடக்கும், அது திருப்பி ஸ்டடியா மேல வராது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பொருளாதாரத்தில் நீ பின்தங்கி கீழே போய் கிடக்கிற அப்படின்னா உனக்கு மேல தூக்கி கொண்டு வருவதற்கு உன்னை பேலன்ஸ் பண்ணுகிற ஆவிக்குரிய அனுபவங்கள் உன்னிடத்தில் இல்லை, ஜெபம் உன்னிடத்தில் இல்லை, வேத வாசிப்பு உன்னிடத்தில் இல்லை. கொரோனா வந்ததும் வந்துச்சு, சர்ச்சுக்கு போறது எல்லாம் கட்டடிச்சிட்டாங்க. கொரோனா கட்டாயிடுச்சு, இப்ப சர்ச்சுக்கு போனது கட்டடிச்சது தான். இப்ப எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வருது பிரதர். வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல தயவு செய்து நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அதன் நிமித்தம் நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு விலகி போகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள்.
தேவாலயத்தின் சம்பூரணங்கள் என்று சில ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதை நான் பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது அந்த சர்ச்சுக்கு போகலைன்னா எவ்வளவு காரியத்தை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். அதை இப்ப நான் சொல்லலை, ஆனா இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு அது இல்லை நமக்கு. சோ தேவாலயத்தின் சம்பூரணங்கள் அதெல்லாம் நீங்க வாங்கினா வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா ஆலயத்துல போய் ஆண்டவரை ஆராதிக்கணும். அதெல்லாம் தான் ஒரு கையில வலது கையில சொன்ன தெரியுமா, என் ஆவி. அதுதான் ஆவிக்குரிய அனுபவங்கள். இது இருந்தாதான் கீழே கிடக்கிற உன்னுடைய பொருளாதாரம் இப்படி கிடக்குது, சீரழிந்து கிடக்குது, ஜீரோல கிடக்கு, 0 பாயிண்ட். அதை தூக்கி அப்படியே மேல கொண்டு வந்து ஸ்டெடியா போறதுக்கு இந்த சைட நிரப்ப பாருங்க. ஆண்டவருடைய ஆவிக்குரிய அனுபவங்களை இன்னைக்கு நான் நிரப்ப போகிறேன். நீங்க நிரப்ப 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 உங்க பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திச்சு அதன் பிறகு நீங்க கூட மிச்சம் எடுப்பீங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு பக்கத்துல என்னுடைய ஆவியை நான் உனக்கு ஊற்றுவேன், மறுபக்கத்துல என்னுடைய முறையான நல்ல ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன். இவை இரண்டும் உனக்கு வரும் பொழுது நீ புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்கிற அலரி செடிகளைப் போல நீங்கள் வளருவீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய அனுபவம் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல எல்லாம் எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனால் என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதல் ஜெபம் எனக்கு தெரிஞ்சு 30 செகண்ட் தான் இருக்கும். 30 செகண்ட் தான். இன்னைக்கு எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் என்னால் ஜெபிக்க முடியும். ஜெபிக்க ஆரம்பிக்க ஜெபத்தை நிறுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். எப்ப ஜெப வாழ்க்கை என் வாழ்க்கையிலே அப்படியே அந்த வலது கை அப்படியே நிறைய ஆரம்பிச்சோ, அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் என் வாழ்க்கையில வந்துச்சோ, அப்பதான் கீழே பின்னடைந்து கிடந்த என்னுடைய பொருளாதார வாழ்க்கை சீர்பட்டு அப்படியே மேல வந்தது. வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? விருத்திக்கு காரணம் என்ன? முன்னேற்றத்திற்கு காரணம் என்ன? அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், அவன் நாளுக்கு நாள் பலத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார், அவன் நாளுக்கு நாள் பலத்தான். அப்படின்னா ஆவியானவர் இறங்கின உடனடியாக கீழே கிடக்கிறவனுடைய வாழ்க்கை அப்படியே மேல வர ஆரம்பிச்சு, நாளுக்கு நாள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய அனுபவங்களிலே நீங்கள் வளருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல வரும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு எடுக்கப்பட்டார், எனவே அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விட்டு எடுக்கப்பட்டால் நீ பலவீனப்படுவாய். பினான்சியலாகவும் நீ பலவீனப்படுவாய், பொருளாதார ரீதியாக நீ ஒன்றுமில்லாமல் போய்விடுவாய். அது மட்டுமல்ல, எல்லா காரியத்திலும் ஆவியானவர் உன்னோடு கூட இல்லாவிட்டால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சீர்கட்டு, குடும்ப வாழ்க்கை சீர்கட்டு, உன்னுடைய பொருளாதார வாழ்க்கை சீர்கட்டு, அனைவராலும் பரிகசிக்கிற நிலைமையில நீங்கள் வராதபடிக்கு இன்றைக்கு பின்தங்கி கிடக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் வீட்டும் இன்றைக்கு சீரழிந்து சீர்கட்டு போயிருந்தால் இன்றைக்கு இயேசு அழைக்கிறார். நாற்றமடித்த சமுதாயத்தை சீர்படுத்த, மகனே மகளே, நான் உன்னை அழைக்கிறேன். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பாபிலோன் ஸ்திரீடத்தில் குடியிருக்கிற சீயோனே, அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாபிலோனிய ஸ்திரீ என்று சொன்னால் அருவருப்பின் பாவங்களை செய்கிற ஸ்திரீ என்று அர்த்தம். அவளிடத்திலே குடியிருக்கிற சீயோன், அப்படின்னா சீயோன் என்றால் ஆண்டவருடைய பிள்ளை என்று அர்த்தம். ஆண்டவருடைய பிள்ளைக்கு பாபிலோன் ஸ்திரீ இடத்திலே எந்த விதமான தொடர்பும் இல்லை, நீ அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு அங்க வேலை இல்லைன்னு சொல்றாரு. பாபிலோன் ஸ்திரீடத்துல சீயோனின் குமாரர்களுக்கு குமாரத்திகளுக்கு வேலை இல்லை. நீ என்னடா அங்க போய் கிடக்கிற? நீ என்ன மகளை அங்க போய் கிடக்கிற? உனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையே.
ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோனிய ஸ்திரீயிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, அதிலிருந்து எப்ப நீ விடுவிக்கிறியோ பிற்பாடு மகிமை உண்டாகும், பிற்பாடு உனக்கு செழிப்பு உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிறகு ஆண்டவரிடத்தில் நீங்க ஜெப ஆவியை ஊற்றும் ஐயான்னு கேளுங்க. ஆண்டவரே, என் மேல் உடைய ஜெப ஆவியை ஊற்றும் நீங்க கேளுங்க. இன்னைக்கு பிறகு நீங்க எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும். வளவளன்னு ஜெபிக்க கூடாது, வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். மற்றபடி ஜெபிக்கிறதுக்கும் வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சும்மா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே தாரும் தாரேன்னு கேட்பீங்க. ஆனா பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, தாங்கன்னு நீங்க கேட்டா நீங்க சொல்லி இருக்கிறீங்க தாங்க. இதுதான் வசனம். வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். நீங்க சொல்லி இருக்கீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களா, தாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, எதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புனா மீதி எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு கூட கிடைக்கும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் இதை இந்த தெளிவாக பேச சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. உங்க பையன் 10th படிக்கிறான் இல்ல +2 படிக்கிறான்னு வச்சுங்க. இப்போ நீங்க அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? நீ 500க்கு 450 மார்க்குக்கு மேல வாங்கினா உனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி தரேன், இல்லைன்னா ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்கி தர்றேன், இல்லை ஒரு மொபைல். இதெல்லாம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பிள்ளைகள் எதிர்பார்க்கிறது. என்னது? ஆப்பிள் வாட்ச்சு, ஆப்பிள் மொபைல், இதெல்லாம் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த ஆப்பிள் ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க, இதுக்காகவே விழுந்து விழுந்து படிப்பான். சில நேரங்களில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் நிறைய லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சர்ச்சைக்கு கூட்டு போகிறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. பைபிள் படிக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இதை தர மக்களே, நீ படிடா, நீ பைபிள் படிடான்னு சொல்லி சரி, எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் இது பண்ணால் சந்தோஷம்தான். அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, அவனும் கடினப்பட்டு உழைச்சி படித்து 450 மார்க் வாங்கிட்டான், இல்லை அதுக்கு மேலே வாங்கிட்டான். முதல்ல ரிசல்ட் மார்க் வந்த உடனே வருவான். இப்போ ஆப்பிள் ஃபோன் வாங்கி தாங்கன்னு கேட்க மாட்டான், சொன்னீங்களா தாங்கன்னு சொல்லுவான். மறுக்கவே முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. சொன்னீங்க இல்லை தாங்க, நம்ம டீல் அதுதான். இவ்வளோ மார்க்கு மேலே எடுத்தால் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டீங்க, நான் வாங்கியாச்சு, இப்போ வாங்கி தந்தே ஆகணும், நிர்பந்தம். அந்த பெற்றோர்களுக்கு பணம் இல்லைனாலும் எதை கொண்டு அடவு வச்சாவது அதை வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா வாக்கு சொன்னாச்சு. பெற்றோர்களே வாக்கு மாறாம அதை வாங்கி கொடுக்கறதுன்னா, வாக்கு மாறாத ஆண்டவர், ஆண்டவரே உங்க நாமத்தினால கேட்டா தருவேன்னு சொன்னீங்களே, உங்க நாமத்தினால கேட்கிறேன் தாங்கன்னு சொல்லி கேளுங்க, ஆண்டவர் தருவார். நிறைய ஊழியர்கள் கூட என்கிட்ட கேட்பாங்க, தம்பி உங்க மினிஸ்ட்ரியில என்ன ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு வளர்ச்சி இருக்கு, நிறைய சாட்சிகள் மக்கள் சொல்றாங்க, ஒவ்வொன்றையும் கேட்கும்போது நம்பவே முடியலப்பா, அவ்வளவு பயங்கரமான சாட்சிகள். நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். புற மார்க்கத்தில் இருக்கிற நண்பர்கள், என்னோட கூட வியாபாரம் பண்ணினவர்கள் எல்லாம் என்கிட்ட இன்னைக்கு ரொம்ப நெருக்கம். அவங்க எல்லாம் மீட்டிங் வருவாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி நடக்குது இன்னைக்கு நீங்களும் அற்புதம் செய்யறதுக்கு அந்த டெக்னிக்கை சொல்லித்தர எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பைபிள்ல உனக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குள்ள மெடிசின் இருக்கு. அப்போ அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மெடிசனை இதுல இருந்து எடுத்து கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணணும். இததான் டேப்லெட். அவங்களுக்கு ஏற்ற மெடிசனை கொடுத்தா ஹீல் ஆகும். இதுதான் வெரி சிம்பிள். மாத்திரை வேலை செய்தோ வேலை செய்யலையோ எனக்கு தெரியாது, ஆனா இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் நடப்பினதை அதை நிரூபித்து முடித்து விட்டு என்னிடத்திலே திரும்ப ஆண்டவர் சொல்லியிருக்கார். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் அப்படியே நான் அனுப்பின காரியத்தை ஆகும்படி செய்து என்னிடத்திலே திரும்பும். அப்படின்னா இதை எடுத்து சொன்னீங்கன்னா வேலையை முடிச்சிட்டு வந்து திரும்பும் அப்படின்னா, வேலையை முடிச்சிடும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பைபிளில் உள்ள இந்த மெடிசின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கணும். அதுக்கு தான் வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு. மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. சர்ச் அப்படின்னாச்சுன்னா ரிசர்ச் தான். சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணினாதான் புதையலு கிடைக்கும். மேலோட்டமா சும்மா எல்லாம் அந்த மெடிசன் எல்லாம் சும்மா ஈஸியெல்லாம் கிடைக்காது. அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு உங்க மனசு தயாரா இருந்துச்சுன்னா
மணிக்கூர் கணக்காக விடிய விடிய ஆராய்ச்சி பண்ணி இதுலேருந்து நிறைய புதையலெல்லாம் எடுத்து சில நேரத்தில் சில டாக்டர்ஸ் 2-3 மெடிசனை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அப்படி ஒர்க் அவுட் ஆகிடுன்னு கொடுப்பாங்க. அதே போல் இதில் சில மெடிசன் எல்லாம் இருக்குது, இதுக்கு என்னென்ன, இதுக்கு பக்க விளைவு என்ன, எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிப்போம். இதில் எப்படி ஒரு டாக்டர் இது எதனால வந்துச்சு, எதனால இந்த வியாதி வந்துச்சு, எங்க கிருமி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத ஆரம்பிக்கிற மாதிரி உன்னுடைய பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சு, அது வியாதியா இருந்தாலும் சரி, பிசாசின் கட்டுகளா இருந்தாலும் சரி, பொருளாதார சீரழிவா இருந்தாலும் சரி, ரூட் காஸ்ட் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, அங்கிருந்து பிடுங்கினா தான் முழுமையா பிடுங்க முடியும். அந்த ரூட் காஸ்ட் அங்கிருந்து பிடுங்கி வெளியே எடுத்துறணும். அதுக்கு தான் வேரோட பிடுங்கி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் ஏன் 10 நாள் 5 நாள் மெடிசின் கொடுக்குறாங்க? ஒரு நாள் கொடுத்த உடனே குணமாயிடும், ஆனால் மீதி 4 நாள் உள்ளதுதான் அந்த ரூட்டை பிடுங்கி எடுக்கும். இதுதான் உண்மை. நிறைய பேர் ஒரு நாள் குணமானோன்னா மீதி 3 நாள் மாத்திரையை விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த புண் ஆறாது, உள்ளுக்குள்ள இருக்கிற சீல் உள்ள இருக்கும். ஒரு நாள் அது மிகவும் பயங்கரமாய் வெடித்து கிளம்பும். எனவே தான் மருத்துவர்கள் சொன்னாங்க, இது ஒரு கோர்ஸ், இதை முடிச்சிருங்கன்னுவாங்க. அதே போலதான் வேதத்திலே ஆண்டவர் எல்லாத்துக்குள்ள அந்த ரூட் காஸ்ட் எங்கே இருந்து இது ஆரம்பமாயிடுச்சு, அதுக்கு தான் ஆண்டவர் ஆவிகளை பகுத்தருகிற அறிவு என்று ஒன்றை ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் கொடுப்பார். இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அற்புதத்தை தேடி நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்களே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும், நீங்களே உங்களுக்கு அதிசயங்களை செய்ய முடியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் என் ஆவியையும் உன் பிள்ளைகள் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல ஜபாபி, நல்ல அபிஷேகம், நல்ல வரங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருளுவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படையிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடையின் ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆய்ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங்,
videography, photography, drone piloting, studio recording, Photoshop, live streaming, live video mixing and live sound mixing ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 0444544799 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.